டைம் ஆயிடுச்சு. எனக்கு வேற இவனை எப்படி கலப்புறது? சாம் எழுந்திரி, டைம் ஆச்சு. புள்ளாங்க இருக்கான் பார். ஐயோ சாம், சாம் எழுந்திரி, எழுந்திரி, அம்மாக்கு டைம் ஆச்சு. சாம் எழுந்தியே இல்லையா? இன்னும் தூங்கிட்டு இருக்க நீ? ஏய் என்ன? ஆமென் 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 போட விடுங்கம்மா. என்னம்மா நீங்க? நீ ஜோம் பண்றத நம்பணுமா நானு? ஏன் இப்படி நடிக்கிற? கண்டுபிடிச்சிட்டாங்களோ? பெத்ததும் சரியில்லை, கல்யாணம் பண்ணதும் சரியில்லை, என்னதான் பண்றதோ தெரியல. ஐயோ காணுமே, என் ப்ராஜெக்ட் ஃபெயில் வர காணுமே. ஐயோ அம்மா வந்தா என்ன சொல்ல போறாங்க தெரியலையே. சாம் காமியே இல்லையா? அம்மாக்கு வர மீட்டிங் இருக்குடா. அம்மா ஐடி கார்டு காணுமா? இந்த இடத்துல பிடி போடு. அம்மா ப்ராஜெக்ட் ஃபெயில் காணுமா? ஐயோ என் ப்ராஜெக்ட் ஃபெயில் காணுமா? என்ன சாம் நீ நைட்டே எடுத்துக்க மாட்டியா இதெல்லாம்? இந்த இருக்கு பாரு, எடுத்துக்கோ. थैंक यू மா. வா சீக்கிரம். ஐயோ ஐயோ மீட்டிங்க்கு வேற லேட் ஆகுதே, பஸ் வேற காணுமே. மீட்டிங் லேட்டா போய் திட்டு வாங்க போறோம். ச்சே செம்ம திட்டு இன்னைக்கு, நாளே சரியில்லை. பாத்தீங்களா இல்லையா? ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி குடிக்கலாம் போய். யாரு? சாமோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. நல்ல வேலைடா, நம்ம அவங்கள செமையா கலாய்ச்சி விட்டுட்டோம். இல்லைன்னா நம்ம உடைச்ச டம்ளருக்கு நம்மளே கிளாஸ்க்கு அந்த காசை வாங்கியிருப்பாங்க. இல்ல ஆண்டி சமகலா இல்ல Tension மூஞ்சே ஆயிட்டாங்கடா. மாறிச்சு பாவம். சரி வா போலாம். என்னமா வேணும் உங்களுக்கு? ஒரு காஃபி கொடுங்களேன் ப்ளீஸ். இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க நீங்க கேட்ட காஃபி. ஏங்க சொல்லுங்க. சக்கரையே இல்லைங்க இதுல. நீங்க தானங்க காஃபி கேட்டீங்க, காஃபில எவ்வளவு தானே சக்கரை போட முடியும்? ஏங்க சுத்தமா சக்கரை இல்லைங்க, கசப்பா இருக்கு. இதுக்கு பேர் காஃபியா? இதுதாங்க காஃபி. முடிஞ்சா குடிங்க, குடிக்கலன்னா வச்சுட்டு போங்க. ச்சே நீ யாராவது குடிப்பாங்களா? ஜாசே ரொம்ப போர் அடிக்குதுல இன்னைக்கு. ஆமாடா. கண்டென்ட் எதுவும் மாட்ட மாட்டேங்குது. ஏய் கண்டென்ட் ஒன்னு வருதுடா, அவ வச்சு செய்யலாம் வா. சரியான கண்டென்ட் வரட்டும். டேய் கண்ணாடி இங்க வா முன்னாடி. என்னடா வழக்கத்தோட ரொம்ப தீஞ்சு போயிருக்க? சும்மா இருங்கடா. என்ன கிளாஸ் லீடர் பேட்ச் ஸ்கூல்ல விட்டு வந்தப்புறம் உனக்கு என்ன கிளாஸ் லீடர் பேட்ச்? கழட்டு 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 கல்லட்டு. என்னடா கண்ணாடி இது? கண்ணு தெரியாதுடா. கண்ணு தெரியாதா? நல்லா அமுலு பேபி மாதிரி முழு முழு முழுன்னு இருக்கியடா. கையில வர ஒரு லஞ்ச் பேக் பாரு. இது பால் புட்டி தானே வச்சிருக்கியா? பாரு. என்னடா சட்டை இது டக்கில பண்ணி இருக்க? கரெக்ட். கரெக்ட். சட்டை பட்டோம். ஏய் கோபப்படுறான்டா. கோபப்படுறானா? இவன் கோபப்பட்டா அடிக்கல மாட்டான். மிஸ்ஸிட்ட மாட்டிட்டு போவான் பாரு. ஓ மிஸ் கிட்டயா? போ போ நாளைக்கு வரியா? அக்கா அக்கா ஹாய்க்கா. ஏங்கா சோகமா இருக்கீங்க? என்னடா பண்றது, காலையில இருந்து நாளே சரியில்லடா. ஆபீஸ் போனாலும் திட்டுறாங்க, தலைவலிக்குதுன்னு காஃபி ஷாப் போனாலும் அங்கேயும் எல்லாரும் என்னை வச்சு திட்டி அனுப்புறாங்க. எல்லாரும் எல்லாரோட பாரத்தையும் என் மேல காட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட கோவத்தையும் என் மேல காட்டுறாங்க. என்ன பண்றேன்னே தெரியலடா. அக்கா ஒரு மாதிரி இருக்கு. எதையும் நினைச்சு கவலைப்படாங்கக்கா. பைபிள்ல சொல்லியிருக்காங்க ஏசப்பா உங்க பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அவங்க யார் மேலே உள்ள கோவத்தை உங்க மேல காட்டுறாங்க, அவ்வளவுதான். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, கொஞ்சம் வாசிங்களேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமாக்கா, அதாவது அவங்க நம்ம மேல கோவப்படுறாங்க, அவங்க பாரத்தை சொல்றத நம்ம நினைச்சு அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். அப்போ எல்லாமே சால்வ் ஆகிரும். ஏசப்பா எல்லாமே நன்மைக்காக தான் பண்ணுவாங்க. அதனால கவலைப்படாம போங்க, வீட்டுல போய் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூடா. நல்ல வேலை ஹென்றி வந்து இன்னைக்கு வசனம் சொன்னான். இல்லைன்னா இன்னைக்கு சாம போட்டு அடி வெளுத்திருப்பேன். துணி வேற காய போட்டதை எடுக்கணும். சாம வேற எங்க போனானே தெரியல, ரொம்ப நேரமா காணும். ஒருவேளை மாடியில இருப்பானோ? சாம் என்ன இங்க உட்காந்துருக்கான்? துணியை எடுப்போம். ஏய் சாம், அழுத்துட்டா இருக்க? சாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னடாச்சு, நீ இப்படி தனியா வந்து உட்கார மாட்டியடா? ஒன்றும் இல்லைம்மா, விடுங்கம்மா. நீ வா நம்ம கீழே போய் பேசலாம் வா. என்னடாச்சு சொல்லு, இப்ப சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கோபமாக வருதுமா. ஸ்கூலில் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்கம்மா, எனக்கு சண்டை சூடாகுதுமா. அப்படி சொல்லக்கூடாது சாம். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுபடி நடக்கணும். கோவப்படலைம்மா, ஆனால் என்னால் எனக்கு கவலையாக இருக்குமா. சரி பைபிள் எடு, அம்மா உனக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். மத்தேயு 5:44 எடுத்து படி. அதில் என்ன போட்டிருக்கு படி.
உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். போட்டிருக்குல்ல, ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க அதுபடி நட, சரியா? ஓகேம்மா, நான் இனிமேல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஜஸ் எனக்கு செம்ம கலாயில போட்டு ஆமாடா செம கலாய். நம்ம அவ்வளோ கலாய்ச்சோம், அங்க அவன் வரான் பாரு. டேய் வரட்டும், இன்னைக்கு அவன் டவுசர் ஊத்து ஓட விட்டுறலாம் அவனை. ஆமாடா, வச்சு செஞ்சிடலாம். ஏ கண்ணாடி வரான் பாரு, நல்லா தொப்பையை தள்ளிக்கிட்டு. டேய் நீ தொப்பையை மறைக்கிறதுன்னு சட்டையை டக்கின் பண்ணிட்டு வர, எடுத்துடுறா. தொப்பைய உள்ள இல்லடா. எம்மாடி எவ்வளோ பெரிய தொப்பை. என்ன ஜஸ் இவ்வளவு கலாய்ச்சி அமைதியாகிறான் என்னன்னு தெரியலையே. கிளாஸ் எடுத்து போனோம். என்னடா சத்தம் இங்க? மேம் ஒன்றும் இல்லை மேம், சட்டையில் கரையாச்சு, அதான் என்னன்னு கேட்டான். ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை மேம், ஒன்றும் இல்லை மேம். சரி சரி வாங்க கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே மேம், கிளாஸ் வந்து அம்மா சீனை போட்டுட்டு நேற்று மிஸ்கிட்ட மாட்டிடுவேன்னா இன்னைக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற என்னடா? டேய் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும், தீமைக்கு நம்ம நன்மை தாண்டா செய்யணும். அதனால் நீங்கள் கலாய்ச்சாலும் நான் உங்களை கலாய்க்க மாட்டேன். அது மாதிரி நீங்களும் யாரையும் கலாய்க்காதீங்கடா, அது தப்புடா. என்ன ஜாஸ் இப்படி சொல்றான் இவன்? நம்ம வேற நேத்துக்கு அந்த கடைக்கு கஃபேக்கு போனோமே, அந்த ஆன்ட்டியோட டம்ளர் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு அவங்கள டென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டோம்டா. போய் அவள்கிட்ட சாரி கேட்டு வந்துருவோமா? சரி சாரி கேட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம். நம்மளால அவங்க டே ஸ்பாயில் ஆயிருக்கும். சரி இனிமே நம்ம யாரையும் கலாய்க்க கூடாது, சரியா? வா போலாம். இவங்க எங்க இங்க வராங்க? திருப்பி சண்டை போட வராங்களோ? என்னப்பா திருப்பி சண்டை போட வந்திருக்கீங்களா? இல்ல ஆன்ட்டி, அன்னைக்கு நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டோம். உங்க கிளாஸை வேற உடைச்சிட்டோம்ல. சாரி கேட்டுட்டு நாங்க இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஆன்ட்டி. சரி ஓகே ஓகே. ஆமாம், இந்த டேபிள் துடைக்கிறது, சேர்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் எல்லாருக்கும் எல்லாம் கொண்டு போய் தரேன். நீங்க சரி ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஏமா இங்க வாங்க வாங்க வாங்க, கடைக்கு வாங்க. நீங்க தான் திட்டினீங்கல்ல, சர்ச்சுக்கு வர போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாங்க. சாரி வாங்க. வா. இங்க வாமா. ஹாய் சாம். ஹாய். ஹாய் ஆன்ட்டி. ஹாய். ஒரு ஜூஸ் ஒரு பிரெட் ஆம்லெட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டான். ஓகே ஆன்ட்டி. சாரி, எனக்கு ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். பசங்க கொஞ்சம் கடுப்பேத்திட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன். மன்னிச்சிடுங்க, சரியா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுறா சாமே. ரோஸ் மில்க் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா. பிரைஸ் லார்ட் ஹென்றி. பிரைஸ் லார்ட் அண்ணே. பிரைஸ் லார்ட்மா. அண்ணே, அன்னைக்கு நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசினனால தான் நான் அடி வாங்காமல் தப்பிச்சேனே. அப்படியா? ஆமாண்ணே. சூப்பர். எப்படி இருக்கீங்கக்கா? நீ அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தைனால தான் ஹென்றி நான் இவங்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டதுனால அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறவங்களெல்லாம் சரி பண்ணியிருக்கான். அவங்களும் இப்போ திருந்தி இவன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி கெஃபேல சண்டை போட்ட அக்காவும் என் கூட சமாதானம் ஆகி இப்போ சர்ச்சுக்கு வர வழியில் எங்கள் கூட நல்லா பேசினாங்க. அவங்க கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். ஒரு வேர்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது ஒரு வேத வார்த்தை மூலமாக எல்லாரோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகிருக்குன்னு லைவாக பார்த்துருக்கோம். ஓ சூப்பர். இதுதான் நாங்கள் சொல்கிறோம், எப்போவுமே நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க, அவ்வளோதான். அதனால் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபம் பண்ணுறதை விட்டுறாதுங்க. பாய். அக்கா, நீங்கள் பைபிளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க? தெரியும், பைபிளில் ஏசப்பா பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், படிச்சிருக்கேன், பட் டீட்டெயிலாக தெரியாது. ஓகே ஓகே ஓகே. பைபிள் நீங்கள் டெய்லி படிப்பீங்கல்ல, ஸோ அந்த பைபிள் படித்து உங்களுக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். பைபிள் படித்தா ஒரு மன அமைதி இருக்கும், இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அது ஒரு நாள் மிஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஒரு துன்பம் வருன்ற ஒரு அச்சுறுத்தி இருக்குது. இந்த கிறிஸ்டின் தான் நான் ஏசப்பா ஏற்ற குடும்பம் தான். இப்போ தான் நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவங்க கன்வெர்ட் ஆகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் டெய்லியும் பைபிள் வாசி ஜம்ப் பண்ணுங்க, சரி? பைபிள் ரீட் பண்ணாலும் கடவுள் உங்க கூட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும்ல, அதை பற்றி உயிர் வாழ்றதே அவருடைய கிருபை தான். அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஆமாம், கடவுள் நல்லா வச்சுருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை. என் கணவர் ஹார்ட் அட்டாக்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். சாமி அதுலேயும் இருந்து நாங்கள் ஆப்ரேஷன் செய்யும்போது கூட அந்த பைபிள் வசனத்துங்களோட நான் ஸ்தோத்திர பலி புக்கை வாசப்படியிலேயே வச்சுக்கின்னு படிச்சுக்கின்னு தான் சாமி எங்கள் கணவருக்கு உயிர் பிச்சை தரணும், என் கணவர் மறுபடியும் மீண்டும் எங்கள் கூட வரணும் சாமின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கின்னு இருந்தேன். ஆனால் நாங்கள் கலங்களை திகைச்சு போல் சாமி வழிகாட்டுவாருன்ற நம்பிக்கையோடு நான் ஜெபம் பண்ணிக்கின்னு இருந்தேன். கடவுள் அதே மாதிரி ஆஞ்சோ பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டென்ட் வச்சு
சாமி அற்புதமாக நடத்தினார்.